இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 8ஆம் நாள் 22/5/2026 மே மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி. பிற்பகல் 12:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். காலை 8:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:40 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. பலன்கள் கலந்தே காணப்படும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு இன்று கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையான அணுகுமுறையுடன் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில் அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. பண தட்டுப்பாடுகளும் நீங்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில என்று கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எண்ணிய செயல்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். தொழில் துறையில வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல பொருளாதார வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உயர்வும் உண்டாகும். உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதை செய்ய வேண்டும் என்று தீர்க்கமாகவும் இருப்பீங்க. உறவினர்கள் மனம் புண்படும்படியாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். வேலையிடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களும் இருக்க தங்க செய்யும். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது தாங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சோர்வு நீங்கி துடிப்புடனும் செயல்படுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள்ல நீங்க பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். மனதுல உற்சாகமும் இருக்கும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று இனிமையாக பேசவும் செய்வீங்க. உங்களுடைய கவலைகளும் நீங்கி உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளிடத்துல இருந்து நம்பிக்கையூட்டுகின்ற செய்திகளும் வந்து சேரும். மாலையில நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்பிற்கு உரியவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால லாபமும் உண்டாகும். பொருளாதார விஷயங்கள்ல மேன்மையும் உண்டாகும். பார்வை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கனிவான பேச்சுக்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது.
தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும், முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கான இலக்குகளை அமைத்துக் கொண்டு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல தொடர்பு கொள்வதில் கவனமாகவும் பேசுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். சக பணியாளர்களிடத்துல சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். வேலைகளை பகிர்ந்து செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. ஏதாவது வீணான செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் பிரியமானவர்களுடனான உறவில நல்லிணக்கமும் காணப்படலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாமே குற்றம் சாட்டுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு கை கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று சிலருக்கு தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல வேலைகளும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறன்மைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தொழில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்தவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யோகமான பலன்களையும் பெறுவீங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வெளிநாட்டுல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவிகள் பக்கபலமாகவும் இருக்கும். சிலருக்கு மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல எதிர்ப்புகளும் ஏற்படலாம். இதனை கடந்து வந்து தங்க ஆக வேண்டியதும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அனாவசியமான செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது இதையோ இழந்தது போன்ற ஒரு விதமான கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மன நிறைவாகவும் உணர்வீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. இப்பொழுது மேற்கொள்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். தன்னம்பிக்கையாகவும் உணர்வீங்க. அரசாங்க அதிகாரிகள் இடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. குடும்ப விஷயங்களை மற்றவர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையாட்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதுல இனம் புரியாத சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதையுமே எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள் சற்று கடினமாகவும் இருக்குங்க. குறைந்த நேரத்திலேயே வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டு இருப்பதாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் பிரியமானவர்களிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அனுசரணையாக செல்வதும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கையில பணமும் இருக்குங்க. உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில அசௌகரியங்களும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதியாகவும் காணப்படுவீங்க. மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. தொழில புதிய மாற்றங்களும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வெளியூர் பயணங்களின் பொழுது லாபத்தையும் பார்த்து விடலாம். தன லாபமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன உறுதியோடு தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சில நேரங்கள்ல நீங்க அனாவசியமாக கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை நிறுத்தும் பொழுது நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. குடும்பத்தினருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன் பிரச்சனைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். உறவினர்களிடத்துல பகைமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சில கடினமான சூழ்நிலைகளை கடந்து வரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணவரவும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. முடிந்தவரை அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் எப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய கல்வி அல்லது போட்டியில கவனமாகவும் இருப்பீங்க. அவர்கள் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்துறை முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனதில் இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளி ஆட்கள் இடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுப்பாடுகளும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சேமிப்புகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை நன்கு ஆற்றவும் செய்வீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு உகந்த நாளாகவும் அமையும். பணிகளை சுமூகமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமண உறவிலை இன்று பிரியமானவர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அன்பான வார்த்தைகளை பரிமாறவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். நிதி விஷயங்கள்ல சுதந்திரமாகவும் செயல்படுவீங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற தேக ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாகவும் இருப்பீங்க. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல சிக்கல் என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் கை கொடுப்பதாகவும் இருக்கும். வெளியூர் வாய்ப்புகளும் கூடி வரலாம். சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிலும் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று குடும்ப பிரச்சனைகளை அலுவலகத்துல பேசவும் வேண்டாங்க. குடும்பத்துல உங்களுடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வாங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கூடி வரும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். இன்று எதிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். என்ற செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நீங்கள் இருக்கின்ற துறையில முன்னேற்றமும் உண்டாகும். கௌரவ பதவிகளும் வந்து சேரும். பிள்ளைகளின் மீது பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பயணங்கள் மற்றும் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் நினைத்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகும். சில சவாலான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தனித்திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். முக்கியமான பணிகளை ஆற்ற வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ந்து செய்வதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்காது. பணிச்சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சிறிது பதட்டத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் பிரியமானவர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒற்றுமையாக இருப்பதும் நல்லது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. பண இழப்புல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணத்தை கவனமாக கையாள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். சில கடன் சுமைகளை எல்லாமே கடந்து வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தொழில போட்ட முதலீடுகளுக்கு எப்பொழுது லாபத்தையும் பார்த்து விடலாம். சில அதிரடியான நடவடிக்கைகளின் மூலமாக உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் உயர்வீங்க. பதவி உயர்வு, பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காக புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. உங்களை குறை கூறுபவர்களை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சின்ன சின்ன பிரச்சனைகளினால மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல தேவையற்ற குழப்பத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தவணை பணத்தை சரியாக தந்து முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை முறையாக பயன்படுத்துவதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. தொழில் நிமித்தமாக சில முக்கியமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். தன்னம்பிக்கையோடு பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. புதிய வருமான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. மென்மையான பேச்சுக்கள் உங்களை மீதான மதிப்பு மரியாதையையும் அதிகரிப்பதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நீங்க அதிகப்படியான விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்கள் துணையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். திடீர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகளினால சில மாற்றமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சாமர்த்தியமாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வெற்றி பெறுவதற்காக கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுடைய சமயோஜித புத்தியினால உங்களுடைய வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல புதிய பொறுப்புகளை ஆற்ற வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சவாலாகவும் இருக்கும். சில சவால்களை நீங்க எளிதில் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் பிரியமானவர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல நல்லுறவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து வந்தாலுமே இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்கும். சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. தொழில்ல முக்கியமான வேலைகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய சாமர்த்தியத்தின் காரணமாக சில புதிய ஆர்டர்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழில்துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிர்வாகத்தை பற்றி யாரிடமும் பேசவும் வேண்டாங்க. வேலை உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். தேவையில்லாத கடன் வாங்கவும் வேண்டாம். அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மிதமான பலன்களும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். மன அழுத்தங்களும் நீங்கும். இன்று உங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருப்பாங்க. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
தொழில்துறையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து வரும் செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். போட்டியாளர்களுடைய தொல்லைகளை எல்லாமே சாமர்த்தியமாக கலைந்து வரவும் செய்வீங்க. வேலை மற்றும் வணிகத்துறையில நீங்க தொடர்ந்து செய்து வரும் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. கடினமாக சில விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகளின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். குழந்தைகளை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்தத்தன்மையுடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தவும் செய்யலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில இன்று கூடுதலாக வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் பிரியமானவர்களுடன் தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இது சூடான விவாதமாக மாறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. கூடுதலான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதி விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்பொழுது பயனுள்ளதாகவும் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. மனதில புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். வேலையில சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய தன்மைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். சில அதிரடியான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடன் தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. பெரிய தொகைகளை மற்றவர்களுக்கு தரும் பொழுது உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. சில வேலைகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல ஒருவரை மாற்றி ஒருவர் குறை கூறவும் வேண்டாம். உங்களின் மீது சிலர் வீண் பழி சுமத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த டென்ஷன்களும் நீங்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகளுக்கு சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில்துறையில உங்களுடைய முயற்சிகளுக்கு மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில இடமாற்றங்களினால சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். நிலுவையில இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தாமதங்களும் நீங்கும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மேற்கொண்டுள்ள செயல்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய நன்னுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பணியில என்ற திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் வேலைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். உங்களுடைய காதல் உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை சீராகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வேலை இடங்கள்ல சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணியிட மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு வேலைகளில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று மனநிலையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்குங்க. பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரத்தை மாற்றுவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பிரச்சனைகளினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய போக்கு சற்று மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய வேலையாட்களும் அமையவும் காண்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவவும் செய்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடனும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் குறையும். பயணங்கள் தொடர்பாக மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் மேம்படும். ஆராய்ச்சி சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களுடைய வருகைகளுக்காக செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சற்று நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில முழுவதுமாகவே மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். விரைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலான வேலைகளை ஆற்ற வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுடன் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்க தங்க செய்யும். உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில செலவுகளும் கூடி வரலாம், இருந்தாலுமே இது பயனுள்ள செலவுகளாக தங்க இருக்கும். உயர்வும் தாழ்வும் என்ற பலன்கள் கலந்தே காணப்படும். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. இதுல நிதானத்துடனும் இருங்க. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. அலுவலகத்துல நிதானத்தை கைவிடக்கூடாது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிதமான பலன்களும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகளின் மூலமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளினால அவ்வப்பொழுது மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மிதமான வேகத்துல வாகனங்களை ஓட்டுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாலினத்தவர்கள் இடத்துல கவனமாக பேச வேண்டியதும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுடைய தாய் தந்தையினுடைய வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று எதிர்பாராத தனவரவும் இருக்கும். நெருக்கமானவர்களின் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி காணவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளின் மூலமாக சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அரசாங்க வேலைகள்ல அனுகூலமான போக்கும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே உங்களுடைய அறிவு கூர்மையினால சமாளிக்கவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய விஷயத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:40 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாக செயலாற்றுவதன் மூலமாக இன்றைய நாளை ஒரு நல்ல சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணி சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் நல்ல உறவு முறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய பணிகளை முறையாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவில என்று பிரியமானவர்களுடன் மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். சில சமயங்கள்ல நீங்க தனிமையாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண விஷயத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். எந்த ஒரு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. நிதி சம்பந்தப்பட்ட முடிவுகள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். பொருள் வரவும் இருக்கும். வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில புதிய மாற்றங்களையும் செய்வீங்க. அலுவலகத்துல உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. சேமிப்புகள் சார்ந்த விஷயங்களினால மன தைரியமும் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
எதிர்பாராத பயண தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மாலையில மகிழ்ச்சியான நேரத்தை உங்கள் பிரியமானவர்களுடன் செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. இதுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகமாகவும் இருப்பீங்க. பிள்ளைகள் கேட்பதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு உணவு விஷயத்துல அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துவதாகவும் அமையும். தாய் தந்தையின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. கலை சார்ந்த துறைகள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பாரம்பரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சில சஞ்சலமான சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிறு கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற எண்ணங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற வெளி பிரச்சனைகளுக்கு வீட்டுல இடம் கொடுக்கவும் வேண்டாம். நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். தொழில்துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல காணப்பட்ட சிக்கல்களும் மறையும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சுபகாரியங்கள்ல இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். மாறுபட்ட சிந்தனைகளினால தொழில சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பிரச்சனைகளும் குறையும். இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். யாரையும் சுலபமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களை நம்பி எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மன குழப்பத்தோடு வேலைகள் செய்யாமல் இருப்பதும் நல்லது தாங்க. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இப்பொழுது தொடங்குகின்ற சில முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும்.
உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உறுதியாகவும் தைரியத்துடனும் இருப்பீங்க. சக பணியாளர்கள் இடத்துல நட்பான முறையில பழகவும் செய்வீங்க. பணியில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான பேச்சுக்களிலும் செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவு பிணைப்பும் வலுப்பெறும். நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில நிதானமான போக்கும் இருக்கும். சாதகமாகவும் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. அரசு வழியில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். புதிய முதலீடுகள் செய்வதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகளை சிக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். இதனால உடல் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய ஆலோசனையினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். அரசு வழியில இருந்து வந்த கால தாமதங்களும் நீங்கும். வருமானத்தை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரையும் எளிதில நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டாமல் இருப்பதும் நல்லது தாங்க. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உங்களால் மற்றவர்கள் பயனடையவும் செய்வாங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பாக பிரிவினைகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். தனம் வகையிலான நெருக்கடிகளும் குறையும். மற்றவர்களுடைய விருப்பங்களையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. முயற்சிக்கான அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.